டியர் வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இப்போ பாருங்கள். அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி க்ளேவை எப்போவுமே பால் மாதிரி பண்ணி, வெட்டாக இருக்கிற க்ளேவை நல்லா பால் ஷேப்பில் பண்ணி இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சு ஈரத்துணியை அது மேலே போட்டு வச்சுருங்க. இது எப்போவுமே யூஸ் பண்ணுற பக்குவத்தில் இருக்கும். இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது தான் உங்களுக்கு வந்து எவர் ரெடியாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறத ஒரு நூல் வச்சு கட் பண்ணி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்ட் ஆஃப் பண்ணுறதும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்டு இருக்கும், இப்போ பூ கட்டுற த்ரெட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் 10ஆம் நம்பர் நூல்கண்டை வச்சு பட்டை விடுற நூல்கண்டை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். மெலிசான நூலாக இருந்தால் இன்னும் அக்யூரஸியாக கட் ஆகும். இப்போ பாருங்கள், இது மாதிரி க்ரஷ் பண்ணி பால் ஷேப்பில் மாற்றி தான் எந்த ஒரு மாடல் அதாவது எலிமெண்ட் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் மாடல் செய்யும் போதும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி பால் மாதிரி மாற்றி அதுலேருந்து தான் நீங்கள் ஷேப்பை கொண்டு வர ட்ரை பண்ணணும். அதுதான் ப்ராப்பர் க்ளே ஸ்கல்ப்டிங் மெத்தடு. இப்போ பாருங்கள், சிலிண்ட்ரிக்கல் ஷேப் எப்படி செய்யணும். பார்த்திங்களா, எப்படி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புங்கிறது இந்த மாதிரி தான். ரெண்டு பாம் நடுவில் வச்சு இது மாதிரி கட் பண்ணிடலாம். போத் சைட்ஸு ஸ்கேல் வச்சு கட் பண்ணிட்டிங்கன்னா ப்ராப்பர் சிலிண்டர் கிடச்சிடும். இது நமக்கு ஏதாவது தூண் மாதிரியோ பில்லர்ஸ் மாதிரி எது வேணும் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்த மறுபடியும் க்ரஷ் பண்ணி பாலாக மாற்றிக்கணும். இப்போ அடுத்து வேறு ஏதாவது பண்ணணுன்னா அடுத்து அந்த பாக்ஸ்குள்ளேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்குலராக பாமை வச்சுக்கிட்டு பாருங்கள், மேலே வைக்காமல் கீழே வச்சுக்கணும். க்ளேவை 2 பாம்புடைய கீழே வச்சுக்கிட்டு ஆங்குலராக வச்சு பின்ன நகர்த்துனீங்கன்னா அது கோன் ஷேப் கிடச்சிடும். சென்டராக வச்சிங்கன்னா சிலிண்டர், கீழே வச்சு பாம்போட கீழே வச்சு கையை நல்லா அகலமாக விரிச்சுக்கிட்டு ஆங்குலராக வச்சுக்கிட்டு பண்ணிங்க கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்ம பாட்டமில் வந்து இர்ரெகுலராக இருந்தால் இந்த மாதிரி நூலை சுற்றி இழுத்திங்கனாக்கா ப்ராப்பராக கட் ஆகிரும், கரெக்டான ஷேப்பும் கிடச்சிடும். ஓகே, இப்போ இது மாதிரியான நூல் வந்து இன்னொரு வகையில் யூஸ் பண்ணலாம். எப்படின்னாக்கா, இதை சுற்றி ஒரு அண்டர்கட் வேணும். அண்டர்கட்னால் ஒரு டிசைன், ஒரு பள்ளமான டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நூலை சுற்றி லேசாக விரலால் அமுத்தி விட்டுட்டு எடுத்திங்கன்னா அண்டர்கட் ஆகிடும். அந்த இடத்துல வந்து டிசைன் கிடச்சிடும். அதே மாதிரி பக்கமாக உங்களுக்கு எத்தனை வேணால் இது மாதிரி வச்சு போட்டுக்கலாம். இதை நீங்கள் ஸ்கேலை வச்சோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டூலை வச்சோ நீங்கள் சுற்றி பண்ணிங்கன்னா அது இர்ரெகுலராக இருக்கும், ப்ராப்பரான ஒரு அண்டர்கட் கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான அண்டர்கட். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த தூண்கள் செய்யும்போது, கோவில் டிசைன்லாம் செய்கிறீங்களா, கோவில் பிள்ளைலாம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இது மாதிரி பண்ண உடனே அது கிராக் வராமல் இருக்கிறதுக்கு வாட்டரில் லேசாக டிப் பண்ணி தண்ணி தட்டி இது வச்சிடணும். அப்படி அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேறு எதாவது டிசைன் பண்ணணும்னா சின்ன சிம்பிள் பேனா முடி இல்லை ஒரு இந்த மாதிரி ப்ரஷோட பேக் சைடு லிசான இது மாதிரிலாம் ஏதாவது ஒரு சிம்பிள் டூலை வச்சு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் இல்லை க்ளே மாடலில் இந்த டூலை எப்படிலாம் டர்ன் பண்ணலாம், எப்படிலாம் டர்ன் பண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இந்த சிம்பிள் டூலில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். பாருங்கள், இது ஸ்கேலை ஆங்குலராக கார்னராக திருப்பிக்கிட்டு டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி ஸ்டாம்ப் பண்ணி எடுத்திங்கனாக்கா அது ஒரு டிசைன். அவ்வளோதான். இந்த க்ளே மாடலை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் டூல், இதெல்லாம் வச்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதுதான் நமக்கு டூல். ஓகே, இது மாதிரி நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஸ்கேலை திருப்பி எந்த ஆங்கிளில் வேணால் பண்ணலாம். லைனாக ஆங்குலர் லைன்ஸாக கூட டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டெப்டாக டிசைன் பண்ணலாம். இல்லை ஒரு கார்னர், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தொன்மையான ஆன்ஷியண்ட்டான டிசைன்ஸ் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி நம்ம சிம்பிள் டூலை வந்து நம்ம டைரக்ஷன் திருப்பி வச்சு ஸ்டாம்ப் பண்ணுறது தான்
க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஓகே, அடுத்தது எந்த ஒரு மாடல் பண்ணாலும் அதுக்கு ஒரு பேஸ் ஸ்லாப் வேணும். பேஸ் ஸ்லாப் செய்யலைன்னா இப்போ அதை நீங்கள் நிறுத்தி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு மாதிரி என்னடா ஒரு கம்ப்ளீட்டாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ பேஸில் ஒரு ஸ்லாப்பு ட்ரையாங்குலராக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், அதில் டிஸ்க் இருக்கலாம். டிஸ்க் மாதிரி செய்கிறதுலையே ஃப்ளாட்டாக க்யூபாய்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். தட் இஸ் யுவர் சாய்ஸு. முக்கால்வாசி ரவுண்டு ஆப்ஜெக்டாக எலிமெண்ட் செய்கிறீங்கன்னா இப்போது பாருங்கள், பேசிக்ஸு ஸ்லாப்லேயே சாதாரண சிசர் தான். அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்களா, சூப்பரான டிசைன் கிடச்சி போச்சு. ஸோ இதுதான் சிம்பிள் டூல்ஸ். இது நீங்கள் என்ன உங்கள் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் வளர்த்துக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், தூக்கி போடுற வேஸ்ட்டு பொருள்கள்லாம் எப்படி டூலாக மாற்றுறதுங்கிறது நீங்கள் தான் அதை டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பில்லர் செஞ்சு வைக்கலாம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் பல வகையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் ஒன்லி பில்லர், பட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிபிள் டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் க்ரஷ் பண்ணிவிட்டு ஆல் ஷேப்பை மாற்றிட்டோம். அடுத்து பாருங்கள், இப்போது சிம்பிள் டூல் நான் சொன்னதில் ஒரு ஐஸ் சாப்பிட்ற ஸ்டிக்கு, அதை பாருங்கள் எப்படி சிசரில் மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்படி ரேடியலாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் உப்புத்தாள், அதாவது சாண்ட் பேப்பர் அதில் எமரி ஷீட் 100 கிரேடு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, கிரேடு 100 வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் தேய்ச்சிட்டிங்கன்னா பாலிஷ் ஆகிடும். நீங்கள் அது எவ்வளோ அழகான டூலாக யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ பாருங்கள். அடுத்தது சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, இப்போது பால் மாதிரி பண்ணி வச்சு அந்த க்ளேவை கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிவிட்டுக்குங்க. ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் டேர்ன் பண்ணுறது தான் பாருங்கள், டேர்ன் பண்ணுற பாருங்கள். இப்போது இப்படி யூஸ் பண்ணாமல் அதை அப்படி டேர்ன் பண்ணிடணும். டேர்ன் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணுறத கவனிக்க அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். இப்படி டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் ஆங்கிள் கிடச்சிடும், அப்படி டேர்ன் பண்ணிட்டால் அந்த பக்கம் ஆங்கிள் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணி ஒரு சிம்பிள் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும் ஒரு ஃபேஸு. நீங்கள் எந்த மாதிரியான ஃபேஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள், இது எக்ஸாக்ட் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சிம்பிள் டூலை இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களே அந்த உட்டன் ஐஸ் சாப்பிட்ற ஸ்டிக்கை நீங்களே அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி. இதுக்கப்புறம் இன்னும் பார்த்தோம்னா சிம்பிள் டூல்ஸில் சாதாரண நம்ம பேப்பர் கிளிப்பு, இந்த பேப்பர் கிளிப்பு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பேப்பர் கிளிப்பையும் இங்கே சர்ப்ளஸ் மெட்டீரியல், தேவையில்லாமல் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு அந்த கிளிப்பு, சாதாரண பேப்பர் கிளிப்பையும் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு போய் நீங்கள் வயர் டூல் வாங்க வேண்டாம். வாங்குறவங்க இருக்காங்க, பட் அது நாட் நெசசரி. ஓகே, அடுத்தது ஒவ்வொரு இது முடிஞ்சோடனே க்ரஷ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பாக மாற்றி, சப்போஸ் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வாட்டர் விட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதை பாலாக மாற்றிடுங்க. அப்போ தான் கிராக் வராது. இல்லைன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அது ஒரு கிராக் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிடணும். இப்போ என்ன ஆகுன்னா உள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத கேஸில் வெளியில் போயிடும். தேவையில்லாமல் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற ஏர்லாம் வெளியில் போய் இப்போ பாருங்கள், இது கூட ஒரு சிம்பிள் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன். இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பை ஐஸ் சாப்பிட்ற கப் ஒன்று எடுத்து, ஐஸோ கேர்டு வாங்கியிருப்பீங்க, தயிர் பால் வாங்கின கூட அது உள்ளே நல்லா ஃபில் பண்ணிவிட்டு தலைகளாக கவுத்துறீங்கனாக்கா ஒரு அழகான ஒரு பேஸ் கிடச்சிடும். ஸோ அதில் நீங்கள் டெக்கரேட் பண்ணி டிசைன் ஸ்டாம்பிங் பண்ணி டிசைன் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எல்லாமே க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது, வித் ப்ராக்டிஸ். பாருங்கள், இந்த மாதிரி க்ளே உள்ளே போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில் மூடி, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. பிளாஸ்டிக்கில் நிறைய அன்றாடம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று நம்ம தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம சேகரித்து வச்சுக்கணும். அப்போ சிம்பிள் டூல் தான் நமக்கு கை கொடுக்கும்.
இப்போ அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்துனீங்கன்னாக்கா என்னென்னா வராது. அப்போ என்ன பண்ணால் சைட்லலாம் கொஞ்சம் அப்படி லேசாக ப்ளஞ்ச் பண்ணணும். அப்படியே லேசாக அப்படி க்ரஷ் பண்ணி லேசாக தட்டி க்ரஷ் பண்ணி லேசாக அப்படி அழுத்தி ப்ரெஸ்ஸிங் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் மெலிசான நூல் வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சர்ஃபேஸ் வந்து தட்டி விட்டுருங்க. அப்படி நூலால் இழுத்துட்டு தட்டி விட்டிங்கன்னா அது கரெக்டான சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ் கரெக்டாக கிடச்சிரும். நீங்கள் கவுத்தும் போது இதுதானே பாட்டம். ஓகே, இப்போ பாருங்கள் தட்டிட்டு இது மாதிரி இது பிரச்சனை என்ன ஆகுன்னா அதில் போய் ஒட்டிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கேப் கிடச்சிரும். கப்புக்கும் க்ளேக்கும் கேப் கிடைக்கும். ஓகே, கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் கவுத்துட்டிங்கனாக்கா அந்த பேஸ் ப்ராப்பரான ஒரு பேஸ் கிடச்சிரும். இதில் நீங்கள் எதை வேணால் சிசர்ஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் யுவர் சாய்ஸ். அதே அந்த ஐஸ்டிக் உட்டன் டூல் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம், இல்லை ஸ்கேல் வச்சு டிசைன் பண்ணலாம், இல்லை பேனாவோட மூடி அதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ரவுண்ட் டிசைன் வரும். சீப்பு, தலை சீவுற சீப்பு, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அந்த சீப்பில் உள்ள பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இப்படி அழகான டிசைன்ஸ் நீங்கள் யுவர் சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு சிம்பிளாக ஒரு விநாயகர் ஒரு கோன் ஷேப் பண்ணிவிட்டு, நான் சொன்னேன்ல முதல்ல கீழே பாம்போட கீழே வச்சு கையை வி ஷேப்பில் வச்சுக்கிட்டு முன்ன பின்ன இது பண்ணிங்கன்னா வி ஷேப்பில் பண்ணி ஸ்ட்ரோக் முன்ன பின்ன நீங்கள் நகர்த்துனீங்கன்னா வி ஸ்டெப் வந்துடும். இப்போ அதை மாதிரி பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் சிம்பிளாக அந்த கோன் ஷேப்பில் விநாயகர் செய்யலாம். ஒரு துதிக்கை மாதிரி ஒரு அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் செய்கிறது தான் க்ளே மாடல். அதில் போக பழக உங்களுக்கு நிறைய நீங்களே 4 பேருக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. பிகாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள், இந்த பேஸ் மேலே இப்போ இந்த விநாயகர் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் மாடலிங். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.